வணக்கம். கலைச்செல்வி சாமுவேல், வழக்கறிஞர். கணவன் மனைவி பிரிவுக்கான காரணங்கள்ல பெரும்பாலானோர் சொல்ற ஒரு விஷயம், எங்களுக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்ல, எல்லாத்துலயும் எங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நாங்கள் இருவரும் இருவேறு துருவங்கள், ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க முடியாது, எங்களுக்குள்ள ஏணி வச்சாலும் எட்டாது என்பதாக இருக்கிறது. ஸோ கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. உங்களுக்கு யாரு சொன்னது கணவன் மனைவி இருவரும் ஒத்த கருத்தோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே மாதிரியான இலக்குகள், குறிக்கோள்கள் இருப்பவர்கள்தான் ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியும் என்று? அப்படி இருந்தா சந்தோஷம். அதுக்காக அப்படி இருந்தா தான் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும் என்பது தவறான வழிகாட்டுதல். நம்ம பண்ற தவறு என்ன தெரியுமா? இந்த திருமணம் பேசும்போதே உனக்கு இளையராஜா மியூசிக் பிடிக்குமா? எனக்கும் இளையராஜா மியூசிக் பிடிக்கும். உனக்கு ஜெயகாந்தன் புத்தகங்கள் பிடிக்குமா? எனக்கும் ஜெயகாந்தன் புத்தகங்கள் பிடிக்கும். உனக்கு அஜித் பிடிக்குமா? எனக்கும் அஜித் பிடிக்கும். ஆஹா, வி போத் ஹாவ் சேம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் கம்பேட்டபிலிட்டின்னு நினச்சிக்க வேண்டியது. ஆக்சுவலி இதெல்லாம் பொழுதுபோக்குக்கு, டைம் பாஸுக்கான விஷயம்தானே தவிர இதெல்லாம் நல்ல கம்பேட்டபிலிட்டி இருப்பதற்கான அடையாளமே கிடையாது. இன்னைக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும்பாலான கப்பிள்ஸ் வெவ்வேறு வகையான சிந்தனைகளோடு, மாறுபட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து வந்து நாளடைவில் ஒருவர் சிந்தனையால் இன்னொருவர் கவரப்பட்டு பிடிச்சு போய் தன்னையும் அதே மாதிரி மாத்திக்கிட்டவர்களும், ஆர் ஒருவர் சிந்தனையை இன்னொருவர் மேல் திணிக்காமல் அவரவர் நம்பிக்கையில், கொள்கையில் ஸ்டாண்ட் பண்ணி ஒருவருடைய நம்பிக்கையை, கொள்கையை இன்னொருவர் இழிவுபடுத்தாமலும், இருவரும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் காதலால், ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஒன்றாக சேர்ந்தே பயணிப்பவர்கள்தான். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்டா இருப்பாங்க, இன்னொருவர் அதீத பக்தியில் இருப்பாங்க. ஸோ இவங்க நீண்ட காலம் ஒன்னா சேர்ந்து வாழும்போது ஒருவருடைய சிந்தனையில இன்னொருவர் ஈர்க்கப்பட்டு அவங்க பார்ட்னர் கொள்கையோட ஒத்து போய் தன்னை தானே மாத்திக்குவாங்க. இதுல கடவுள் நம்பிக்கையே இல்லாம ஏத்திஸ்டா மாறினவங்களும் உண்டு, ஏத்திஸ்டா இருந்து கடவுள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு. அதே மாதிரி சில வீடுகள்ல மனைவி அதிகாலையிலேயே பூஜை புனஸ்காரத்தோட தான் அந்த நாளையே ஆரம்பிப்பாங்களா இருக்கும். பட் கணவன் கடவுளே இல்லை என்பவராக இருப்பாரு. ஆனால் மனைவி கணவனுக்கும் சேர்த்தே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வாங்க. ஆனா தன் கணவரை ஒருபோதும் நீயும் என்ன மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாதான் என் மீது அன்பு இருக்குன்னு அர்த்தம்னு ஒரு நாளும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கணவனும் நீ பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாளும் கட்டாயப்படுத்த மாட்டாரு. இதை விட ஒரு மரியாதை, காதல் இருக்கவே முடியாது. ஸோ இங்க பிரச்சனை, பிரிவினை எல்லாம் உங்களுக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்லாததால இல்ல, உங்களுக்குள் சகிப்புத்தன்மை இல்லாததால் தான் வருது. சகிப்புத்தன்மைனா அதுக்காக ஹராஸ்மெண்ட், வயலன்ஸ் அதெல்லாத்தையும் நாங்க சகிச்சுட்டு போகணுமான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் நான் இங்க சொல்லல. சேம் டைம் உங்க விருப்பப்படித்தான் உங்க ஸ்பௌஸ் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்க சொல்லலாம், நான் என் ஸ்பௌஸ் மீதுள்ள அன்பின் நிமித்தமாக, அக்கறை நிமித்தமாக தான் சொல்றேன், குடும்ப நலனுக்காக தான் சொல்றேன், பிள்ளைகள் நலனுக்காக தான் சொல்றேன், ஆனா என் ஸ்பௌஸ் மாறவே மாட்டேங்கிறாங்கன்னு. எப்போ உங்க அன்பை உங்க ஸ்பௌஸ் அத்தாரிட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ அதுதான் உங்களுடைய எல்லை. நான் அக்கறை செலுத்துகிறேன் என்ற பெயரில் உங்க ஸ்பௌஸோட வாழ்க்கையும் சேர்த்து நீங்களே வாழ முயற்சிக்காதீங்க. எப்போ உங்க அன்பு, அக்கறை உங்க ஸ்பௌஸ்க்கு கண்ட்ரோலா தோண ஆரம்பிச்சிருச்சோ அதுதான் உங்கள் எல்லை. அதை தாண்டி போகாதீங்க. அதை தாண்டி நீங்க உங்க ஸ்பௌஸை நெறிப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும்னு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இட் வில் ரூயின் யோர் ரிலேஷன்ஷிப். ஸோ கணவன் மனைவி உறவுக்குள் கம்பேட்டபிலிட்டி எல்லாம் அவசியமே இல்லை. ஆனா சகிப்புத்தன்மை மிக மிக அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் உங்க கணவனுக்கு ஒரு மனைவிக்கு நான்வெஜ் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. அதுக்காக நீயும் சாப்பிடக்கூடாது, எம்முனால சாப்பிடக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது என்பதுதான் சகிப்புத்தன்மை இல்லாததற்கான அறிகுறிகள். Your relationship's strength is not just in good times, but in how you both handle difficulties together. Handling incompatibility together makes a happy marriage. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, எங்களுக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னு சொல்லி பிரியறவங்க எல்லாம் யாருன்னா, who always wanted to be in comfort zone. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, those who always stay in a comfort zone are preventing their own growth. நன்றி.